அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக கோடை காலத்தில் வேனல் கட்டி எதனால் வருகின்றது, அந்த கட்டியை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு தைலம் தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஊமத்த இலை சாறு ஒரு தேக்கரண்டி, நுணா இலை சாறு ஒரு தேக்கரண்டி, மலைவேம்பு பூ ஒரு தேக்கரண்டி, சதகுப்பை ஒரு தேக்கரண்டி, வேப்ப எண்ணெய் 100 மில்லி. இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முன்பாக சதகுப்பையை நன்றாக தூள் செய்து வைத்துக் கொள்ளவும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி வேப்ப எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். இப்பொழுது ஒரு தேக்கரண்டி ஊமத்த இலை சாறை சேர்க்கவும். அடுத்ததாக நுணா இலை சாறு சேர்க்கவும். அடுத்ததாக மலைவேம்பு பூ சேர்க்கவும். அடுத்ததாக நாம் தூள் செய்து வைத்துள்ள சதகுப்பையை சேர்க்கவும். நாம் எண்ணெயில் சேர்த்துள்ள பொருட்களில் ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது சலசல என்று சத்தம் வரும். அதை போல நுரை அதிகமாக வரும். இவற்றை குறைப்பதற்கு சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. இந்த தைலத்தை வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கொள்ளவும். கோடை காலத்தில் தோல் பகுதியில் கட்டி, வீக்கம் போன்ற பாதிப்புகள் இருந்தால் இந்த தைலத்தை அந்த கட்டி வீக்கத்தின் மீது தடவி வரும்போது அந்த கட்டி வீக்கம் பழுக்காமல் அப்படியே அமுங்கிவிடும். ஒருவேளை அந்த கட்டியானது அதிக அளவில் பழுத்து உடைந்து ஆறாமல் இருந்தாலும் அந்த புண்ணை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு இந்த தைலத்தை அந்த புண்களின் மீது தடவி வரும்போது விரைவில் ஆறிவிடும். தோல் பகுதியில் கண்ணுக்கு தெரியாத தொற்று நோய் கிருமிகள் இருந்தால் அந்த தொற்று நோய் கிருமிகளை அழித்து கட்டி, வீக்கம், புண் இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடியது. தோல் பகுதியில் எந்த விதமான கட்டி, புண்கள் இருந்தாலும் இந்த தைலத்தை தடவி அந்த கட்டி, புண்களை போக்கிக் கொள்ள முடியும். கோடை காலத்தில் தோல் பகுதியில் வரக்கூடிய வேனல் கட்டியை போக்குவதற்கு இந்த தைலம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.